வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ரி தமிழா, விவசாயத்தின் நவீன தோல். இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விவசாயிகளை பற்றி தான். நாளும் இரவும் கஷ்டப்பட்டு மண்ணோட வாழ்ந்த நம்ம விவசாயிகளோட முதுமை காலம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தான். இந்த திட்டம் 2017 நடைமுறையில் தான் இருக்கு. ஆனால் மக்களுக்கு முழுமையாக போய் சேரலை. அதற்கு பிறகுதான் எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு விவசாயிகள் தொடர்ந்து கேட்டதால மறுபடியும் இப்போ இந்த புதிய செல்ஃப் ஃபண்டட் பென்ஷன் ஸ்கீம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் ஐடியா என்னன்னா, விவசாயம் செய்துட்டு இருக்கிற விவசாயிகளின் வயசான காலம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான். இந்த திட்டத்தோட பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு ஓய்வூதியம் வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 18 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்ட மற்றும் அரச தொழிலில் ஈடுபடாத எவரும் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காசை நீங்கள் மாதமும் கட்டலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் கட்டலாம், அல்லது ஒரே தடவையில் முழுசாக கட்டினாலும் ஓகே தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் எந்த வயசுலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த திட்டத்தில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் முதலாவதாக இலங்கை பிரஜையாக இருக்கணும், அல்லது காணி உரிமையாளராக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு பிறகு குத்தகை விவசாயியாகவும் இருக்கலாம், அல்லது கால்நடை வளர்ப்பவராகவும் இருக்கலாம். இதெல்லாம் இல்லை என்றால் விவசாயம் சார்ந்த வேலை செய்து சம்பளம் வாங்குவராக இருந்தாலும் ஓகே தான். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ளை பண்ணும்போது பிறப்புச் சான்றிதழ், அடையாள அட்டை, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் விருப்பம் இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பென்ஷன் பெனிஃபிட் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த திட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 60 வயதுக்கு முன்னாடி திடீர்னு உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மணி கிடைக்கும். அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னா, எல்லா தவணையும் சரியாக கட்டி இருந்தால் 60 வயது முடிஞ்சதும் பென்ஷன் கிடைச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் கட்டியிருக்கீங்கன்னு பார்த்து பென்ஷன் அமௌண்ட் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தவணை கட்ட முடியாமல் உங்களால் போச்சுன்னா வட்டியோடு உங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப வாங்கி கொள்ளலாம். ஆனால் இது என்ன விஷயம்னா, 25% மேலே சரியாக கட்டியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் இருக்குது. மொத்தத்தில் இது நம்ம எதிர்காலத்தை நாமே பாதுகாக்கிற கோல்டன் சான்ஸ். ஸோ இன்றைக்கு கஷ்டம், நாளைக்கு நிம்மதி. அதனால் இந்த திட்டத்தில் உடனே ஜாயின் பண்ணுங்க. இது பற்றிய மேலதிக தகவல்களுக்கு கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெர்மனன்ட் ஜாப் வேகன்சிஸ் ஓப்பனாக இருக்குது. இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபார் ட்ரைனிங், டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபார் ஐசிடி, மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், லேபோரேட்டரி அட்டெண்டன்ட், லைப்ரரி அட்டெண்டன்ட், செக்யூரிட்டி கார்டு மற்றும் வெப்சைட். ஸோ தகுதி இருக்கிறவங்க வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுனா 1000 ரூபாய். இதோட லாஸ்ட் டேட் 2026 February 13. ஸோ அதுக்குள்ளே மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ரி தமிழாவோட இணைந்து இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களது மேலதிக கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.